கதை இது கதை எங்க ஊரு கதை அப்பனாத்தா பாட்டன் பாட்டி சொல்லி வந்த கதை கதை இது கதை எங்க ஊரு கதை அப்பனாத்தா பாட்டன் பாட்டி சொல்லி வந்த கதை பாட்டி சுற்ற வடையில ஆரம்பிச்ச கதை இப்ப பல்லு போய் சொல்லு போய் கண்ணம் ரெண்டு முள்ள போய் தாக கிடந்தாலும் நாங்க கேட்போமல்ல கதை ஊர் கதை உறவு கதை நாய் கதை நரி கதை தெய்வ கதை தேச கதை பேய் கதை பெருமாள் கதை ஒட்டி உறவாடி நாங்கள் ஊட்டி வந்த கதை ஒட்டி உறவாடி நாங்கள் ஊட்டி வந்த கதை எங்க பாரம்பரியங்களை பக்குவமா பண்ணி காத்து சந்ததிகள் தோறும் நாங்கள் காத்து வந்த கதை சொல்ல போறோம் நல்ல கதை சொல்ல போறோம் டான் தொலைக்காட்சியில் கதைக்கு ஒரு பஞ்சம் இல்ல கதை சொல்ல போறோம் நாங்க கதை சொல்ல போறோம் டான் தொலைக்காட்சியில் கதைக்கு ஒரு பஞ்சம் இல்ல கதை நேரம் இந்த லைட் ஒன்றும் பத்துது இல்லை இதை ரிப்பேரிங்னு சொல்லி எடுத்து கலட்டி கொண்டு போய் போட்டால் 5 வருஷத்துக்கு அப்புறம் இதெல்லாம் விட்டு போடலாம். ரிப்பேரிங்னா ஆட்ட பொறுப்பில் கிடக்குது எவன்கிட்ட கிடக்குன்னு தெரிஞ்சால் ரிப்பேரிங்னு சொல்லி போட்டு மெயின்டெனன்ஸ் சொல்லி போட்டு கலட்டி முழுக்கெல்லாம் விட்டு போடலாம். ஆட்ட கிடக்குன்னு தெரியல எவன்கிட்ட ஒரு லைட்டும் பார்த்ததில்லை எல்லாம் ரிப்பேரிங் பண்ணதெல்லாம் எடுக்கலாம்னா எவன்கிட்ட பொறுப்பில் கிடக்குன்னு கூட தெரியல. சரி ஒரு லைட்டும் பார்த்ததில்லை. அண்ணே இங்கே அந்த பிரதேச சபையிலேருந்து வந்தீங்களா? ஆடியோ நான் பிரதேச சபைக்கு எது சொந்தம்? விதானியும் பிரதேச சபைக்கு அது சொந்தம் இல்லை நான் இந்த லைட் ஒன்று மெரியேலியான்னு சொல்லி கடிதம் கொடுத்தேன் நான் ரிப்பேர் பார்க்க சொல்லி. அப்போ தாங்க வெறினம்னு சொன்னீங்க. அப்போ அப்புறம் சொன்னாங்க தங்களுக்கு இல்லையான்னு சொன்னேன். பிரதேச சபைக்கு கொண்டு போனோம். பிரதேச சபைக்கு அப்போ தங்கட இல்லையாமோ? ஓ அது ஆடியோவுக்கு போட்டாமல் நிற்கணும். அப்போ ஆடியோ கொடுத்துருங்களோ? ஆடியோவுக்கு போக அப்படின்னு சொன்னீங்கன்னா தங்கட இல்லை இங்கே நீங்கள் ஜிஎஸ்டிட்ட போய் கடிதம் பண்ணிட்டு வாங்க. அப்போ ஜிஎஸ்டிட்ட கொடுக்க என்ன சொன்னது? ஜிஎஸ் சொல்கிறேன் இது அப்படின்னு சரி வராது நீங்கள் பிரதேச சபைக்கு போக மாட்டேங்கிறது. பிரதேச சபைக்கு போகுது. அப்போ நீங்கள் பிரதேச சபைக்கு ஆடியோஸ் போச்சுன்னா ஆடியோஸ் போனால் அந்த வேறு சபை தான். ஓ ஆடியோ அது இல்லை ஆடியோ ஏதோ உண்டு. ஆடியோ ரோட் டெவலப்மெண்ட் அதாரிட்டின்ற. அப்போ நீங்கள் ஜிஎஸ்டிட்ட போய் ஜிஎஸ் சண்டையில்ன்ற ஜிஎஸ்டி இல்லைன்னுட்டு கச்சேரிக்கு போக சொல்லி சொன்னேன். ஓ கிளர்ச்சி கச்சேரிக்கு தான் பெருமை. ஓ நான் கச்சேரிக்கு போக இது தங்களுக்கு பொறுப்பு இல்லை இதோ இது அந்த பிரதேச சபை கண்டு அப்ப இப்ப அனுப்பி விட்டாங்க. அப்ப இது யாருக்கு சொந்தம்? இதுல நீங்க நிக்க நான் நினைச்சேன் அங்க இருந்து வந்திருக்கிறீங்களாக்கு நான் போய் கொடுத்ததுக்கு பாக்குறதுக்கு வந்திருக்கிறீங்களோ உண்டு நான் நினைச்சேன். நான் இங்க அதுக்கான எவிடன்ஸ் எல்லாம் இதுல இருக்குண்ணா பாருங்க நான் கொடுத்துருக்கிறது எல்லாம் இதுல இருக்கு. இப்ப நீங்க எனக்கு நல்ல செய்தான் வந்திருக்கிறீங்க. நான் என்னன்னு சொன்னா இது ஒரு கம்பியும் வேலை செய்யல. ஒரு கம்பியில ஒரு பனலும் வேலை செய்யல. ஒன்றுமே வேலை செய்யல. ஆனா இதுல வேற என்ன இதுக்கால வேற பயமா கிடக்கு. ஏன் பயமா கிடக்கு? முதலாவது முந்தியெல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா இவ்வளவு லைட்டு பகல் நேரம் இருந்துச்சு. என்னண்டா இப்போ வரைக்கும் இதுக்குள்ள எங்க நின்று என்ன செய்யறாங்கன்னு தெரியாம இருக்கு. இது என்னன்னு சொன்னா கென்ட்ராக்ட் போட்டாலே எனக்கு தெரியும். தெரியுமா? கென்ட்ராக்ட் செய்தாலே எனக்கு தெரியும். அவர் குண்டா எப்படி ஒரு ஹேர் ஸ்டைலா போட்டுக்கொண்டு அதுல கொஞ்சம் டியோ பொம்பளையல் வந்தவ என்ஜினியர் வந்தவ ஆம்பளையில் அப்படி வந்தவ நிறைய பேர் வந்தவ கென்ட்ராக்ட் போட்டாங்கல கென்ட்ராக்ட் செய்தாங்கன்னு தெரியும். அப்ப அவையில அடிக்கணுமோ? அப்படி அடிச்சுதான் இப்படி தொப்பையா இருக்கணும் எனக்கு எல்லாரும் தெரியும். ஆனா இப்ப என்னண்டா அதுல மெயின்டைனுக்குன்னு சொல்லி கொஞ்சம் காசு ஒதுக்கினது. அந்த மெயின்டைன் காசு அவங்க அடிச்சுட்டாங்க. சரி அப்ப இப்ப நான் என்ன பிளான்ல வந்தேன்னா இது யார்கிட்ட இருக்குன்னு கண்டுபிடிச்சா இது எல்லாத்தையும் கலட்டி கொண்டு போய் ரிப்பேர் பண்ண போறோம்னு கலட்டிட்டு கொண்டே விட்டு போட்டு நான் அந்த காசுல எங்கேயாவது ஓடுவோம். அப்ப இப்ப ரிப்பேர் வைப்பாங்களானே நான் ஒரு வருஷம் கேட்பேன் ரிப்பேர் பண்றேன். நீ பிரதேச அங்க இங்க இருந்தும் பெறலையே. நானும் உங்களை மாதிரி தான். அட கடவுளே நான் பார்த்துட்டு என்ன செய்வோம்னா இரும்புக்காரனை கூட்டி கொண்டு வந்து ஒரு வெளியே தீர்த்து போட்டு புடிஞ்சு கொண்டு போக மாட்டேன் பார்த்தேன். காசு என்ன நானே அதுக்கு தான் வந்து நிக்கிறேன். புடிங்க எங்க அது சட்டபூர்வமா புடுங்கணும். அப்ப அப்படி செய்வோம். நீ இங்கால பக்கத்தை புடுங்கு நான் இந்த பக்கத்தால புடுங்கு. சும்மா புடிங்க கேஸ் ஆயிடும். என்ன உள்ள கொண்டே போட்டுருவாங்க. இப்ப என்னண்டா இது ஆட்ட பொறுப்புல இந்த சங்குப்பட்டி பாலத்தின் இந்த ஃபனல் எல்லாம் ஆட்ட பொறுப்புல கிடக்கு. அங்க ஒருத்தரமே பொறுப்பெடுக்கல. என்னத்த கையோட இருக்குது குடுக்கறதுக்கு? சரி சரியா இவ்வளவு காலம் நிறைய லைட்டை பத்தி ஒன்றும் பார்க்கலையா? இதை புடுங்கின ஒண்ணு வந்து புடுங்க போறாங்க. வந்து புடுங்கினாலும் இவங்க கேஸ் எழுதணும்னு சொல்லுவாங்க. என்னன்னு கேஸ் எழுதினோம் யாரு பிடிச்சி அவளுக்கு பிடிச்சி எழுதுறதுக்கு கேமரா பிடிக்கிற மாதிரி
இதுக்குடா லைட்டே வேலை செய்யல கேமரா பூட்டி போட்டு கைய போயிங்க இல்ல நான் அதை சொல்ல இல்ல இப்ப புடிங்கினா இப்ப களவா புடிங்கினா விக்கிறவங்களுக்கு ஒரு சிக்கல் வரும் என்ன சும்மா வேணே சொல்ல கேள சட்டப்படி சொல்ற கேள களவு எடுத்தாலும் சட்டப்படி இருக்கும் களவு எடுத்தாலும் சட்டப்படி இருக்கும் அது கலப்படி கேள்வி என்ன பொது சொத்து என்ன அனாதர கிடக்கு உக்கி கொண்டு போகுது உக்கினான்னு சொல்லி போட்டு ஆக்களுக்கு முன்னால நாங்க டிப் டப்பா வலிக்கிட்டு வந்தான்னா தெரியும் சரியா என்ன சரியா இப்படி என்ன மட்டும் வட்டி எடுத்துட்டு வர்றதுக்கு உனக்கு நான் சொல்றத வடிவாக்கு சொல்லு இப்ப அந்த கொழும்புல ஜப்பான் செய்த அந்த பாலத்துல நட்டு கலட்டினாங்க அந்த நட்டு கலட்டினா கள்ள செட் மாதிரி நாங்க செயற்படக்கூடாது நாங்கள் இந்த அரசாங்க உத்தியோகம் அந்த அரசாங்க இதுகள்ல இருப்பாங்களே களவெடுத்தாலும் நீட்டா களவெடுக்காத மாதிரி களவுதான் செய்வாங்க ஆனா களவெடுக்காத மாதிரி நிமிந்து நிப்பாங்க இன்றைக்கு இந்த அரசியல்வாதி வந்தா அவற்ற கால போய் நிக்கிறாரு நாளைக்கு இந்த அரசியல்வாதி வந்தா அவற்ற காலம் நிக்கிறாரு அதே மாதிரி கள்ளக்கணக்கு போடுறது இப்ப ஒரு வடை 100 ரூபான்னு சொன்னால் சரியா நாங்கள் 1000 வடை வேண்டினாங்கன்னு சொல்லி போட்டு வேண்டது 50 வடை 950 வடை என்ற காசை சுடுறாரு ஆனா நான் எத்தனை வடை வேண்டினான் 50 வடை எத்தனை வடைக்கு கணக்கு போனான் 950 1000 அப்ப இப்படி களவு செய்வோம் அப்ப நாங்க என்ன போறோம் பண்ணி சொன்னா இது யார்கிட்ட பொறுப்புன்னு கேட்டு போட்டு இதுல இருக்கிற எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ண போறோம் கலட்டினா அந்த பேட்டரியை புரிம்பா ஒருத்தனுக்கு விற்கலாம் பனலை புரிம்பா விற்கலாம் இந்த கேபிளை இரும்பு விற்கலாம் இருக்கிற வயர் எல்லாம் விற்கலாம் வித்து போட்டு நான் வித்து போடுவேன் வித்தால் ஒரு 5 வருஷம் தள்ளாமட்டு போட்டோம் இப்ப இன்றைக்கு ஒரு ஆபீசர் வந்து அவர் ரான்சர்ல போவார் இந்த ரான்சர்ல வாரவர் யோசிப்பார் எனக்கு இந்த தேவையில்ல வேலை அது கிடக்கட்டும் நீ அவர் ரிப்போர்ட் போடுவார் செய்து தரலாம் நீ சொல்ற சரி நீ சொல்ற சரிதான் இப்ப செய்தரலாம்னு போடுவார் 5 வருஷம் இழுத்தா 6வது வருஷம் இந்த பையனையும் க்ளோஸ் ஆகி நாங்க செய்யலாம் திரும்ப ஊருக்கு வந்து அடுத்த அளவு செய்யலாம் அப்ப அதுதான் நான் உங்களை விட மோசம் நான் அங்கே ஊர்ல உள்ள அந்த கிராமம் மட்ட அமைப்புகள்கிட்ட போனேன் இதுல ஊரே இல்லை அப்ப இது யாருக்கு சொந்தம் இது யாழ்ப்பாண கச்சேரிக்கு சொந்தமா அங்க அப்ப நான் ஜோதிச்சேன்டா யாழ்ப்பாணமும் கிளிநொச்சி அப்ப யாழ்ப்பாணம் யாழ்ப்பாணக்காரர் இல்லைன்ட்டாங்க கிளிநொச்சிக்கு போனா கிளிநொச்சிக்காரர் இல்லைன்ட்டாங்க சரி அது அவுட் அப்ப நான் மானசபை தான் இதுக்கு கமெண்ட் மானசபை போனேன் அவங்களும் இல்லைன்னாங்க சரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வருவோம் இப்ப ரோட்டு தானே ஒரு பெரும் தெரு பெருநீள தெரு அப்ப இதுக்கு ரோட்டுக்கு தானே அங்கேயும் தெரியல அப்ப நான் நினைக்கிறேன்னா கடைசியா நான் அங்கதான் போகும்னு பார்த்தேன் இந்த பெருந்தோட்ட வீதி அமைச்சர் இருக்குதானே அமைச்சரை போய் சந்திப்போம் சந்திச்சுட்டு இப்படி பிரச்சனையை சொல்லுவோம் ஒவ்வொருத்தருடையும் போனா ஒவ்வொருத்தரும் இதை பற்றி கரிசனை இல்லாம இருக்கிறாங்க பிரதேச சபையும் அதுக்கு தாங்க பொறுப்பு இல்லையான்னு இந்த பிரதேசம் வாழ்ந்தார்கள் அதுக்கு தாங்க பொறுப்பு இல்லையான்னு சொல்லினோம் ஆர்டிஏட்டு போனா ஆர்டிஏ இல்லையான்றது மாநகர சபைகிட்ட போனா மாநகர சபை தங்களுக்கு இல்லையான்னு சொல்லுது அப்ப மாநகர சபை ஏன் வந்து நீ அங்க மாநகர சபைக்கு மாதிரி தொடர்பே இல்லையே யாழ்ப்பாணம் மாநகர சபை தான் இங்க இருக்கு கிட்ட இருக்க நீ இப்ப பூனேரி இந்த சங்குப்பட்டி பாலத்தை பக்கத்துல யாழ்ப்பாண மாநகர கண்டோடு மாநகர சபைக்கு வந்து அவங்களுக்கு தக்கம் அவங்க வந்துட்டாங்கடா அவங்க டைம் போய் கொடுக்க தானே வேணும் என்ன கொடுமையரா ஆர்ட்ட கிட இப்ப ஆர்ட்ட கிடக்குன்னு தெரிஞ்சாலே வெற்றி இது யார்ட்ட கிடக்குன்னு தெரியும் அதுதானே இப்ப எனக்கு அதுதான் யோசனையா கிடக்கு என்ன பிரச்சனையான்னு சொன்னா இப்ப நான் பொறுப்பா இன்னும் மட்டும் கேட்கிறேன் இந்த சங்குப்பட்டி லைட் எரியாத இருக்கு தானே இதுக்கு யார் பொறுப்பு முதலாவது அதை சொல்லு உண்டு இந்த வீதியால போக்குவரத்து செய்யற மக்களுக்கு பொறுப்பு தெரியலையா சரி என்னண்டே பொறுப்பு என்று சொன்னா இது அரசாங்க சொத்து எங்களோட சொத்து நாங்கள் இதால போக்குவரத்து செய்யறோம் அதுல இப்ப நான் அதுல ஏறி நின்று அதை பார்க்க போறேன்னு சொன்னா களவுக்கு போனியான்னு அதை புடுங்க போட்டியான்னு என்ன தூக்கி போட்டுருவானு இல்ல இப்ப உங்களோட மனுஷன்றதுக்காக நீ ரோட்டில் வச்சு அடிக்கலாம் விளங்குதானே அதே மாதிரி அது உமக்கு பொறுப்புன்னு சொன்னா நீ உரிய ஆளுக்கு அறிவிக்க வேணும் இதை ஆட்டின்னு சொல்லி அறிஞ்சு வச்சிருப்போம் இந்த அந்த அறிவித்தலும் படித்தானே போ ஒருத்தன் தங்கட இல்லையன்றாங்க சொல்லக்கடன் அப்ப இந்த சமூகத்துக்கு இது யார்கிட்ட எவற்ற பொறுப்பில் அடக்குன்றது ஒரு தெரியாது அப்ப இது முதலாவது இல்ல ரெண்டாவது அந்த கிராமத்துக்குரிய அது கிராமம் ஆட்டுன்னு தெரியாது அதுவும் பெயிலியர் அப்ப அடுத்தது இந்த பிரதேசத்துக்கான பிரதேச செயலாளர் இருப்பார் இல்ல பிரதேச செக்ரட்டரி இருப்பார் அப்ப இந்த அது அறிவிக்கணும் இதே நீங்க அங்க இல்ல எங்க அவையும் பெயிலியர் கச்சேரி அதையும் பெய்யல மாநகர அறிவிக்கவே இல்லை அப்ப இவங்க என்ன செய்யறாங்க கச்சேரிக்கு போனான்
அதுக்கும் ஃபெயிலியர் சொல்லிட்டாங்க. அதான் நான் சொன்னேன் ஃபெயிலியர். சரியா? ஆர்டிஏக்கு போனான், அதுவும் ஃபெயிலியர். சரியா? பிரதேச சபைக்கும் போனான், அதுக்கும் ஃபெயிலியர். கடைசியா முனிசிபாலிட்டிக்கும் போனான், மாநகர சபைக்கு. அதானே சொன்னா முனிசிபாலிட்டி கிட்டேன்னு வந்தீங்க, அதுக்கும் ஃபெயிலியரா போகுது. ஒருத்தரம் பொறுப்படுக்கிறான்ல. இப்ப என்ன பிரச்சனையை சொன்னா, நான் இந்த 3 வருஷமா லண்டனுக்கு போயிருந்தேன். 3 வருஷமா லண்டனுக்கு? அப்ப எப்ப வந்தீங்க? சரியா, இப்போ வந்து ஒரு 2 கிழமை இருக்கு. அப்ப நான் அப்போ பாக்க இருந்த மாதிரி இருக்குமென்னுட்டு நான் வாகனத்துல வந்து போட்டு ஒரு இறங்கி ஒரு இதுல கொஞ்சம் இருப்பான் ரிலாக்ஸா இருந்துட்டு போட்டு வாகனத்தை லைட்டை போட்டுட்டு நான் அதுல இருக்கிற கட்டுல இருந்தேன். சரி என்னடா லைட்டு சுட்டுட்டோம் வந்துட்டு அங்க போனா மேல வரன்ல வச்சுக்கிறாங்க பெட்டியது கொண்டு போய். எனக்கு என்ன தெரியுமோ? சரியா கதையா அதுக்கு பிறகு விசாரிக்காதான் தெரியுது 3 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே எரியாம விட்டுட்டேன். 3 வருஷத்துக்கு நானும் இந்த ரோட்டால ஒரு நாளும் பயணம் செய்ய இல்லை. நானும் இப்போ ஒரு 3 வருஷத்துக்கு பிறகு முந்த நாள் தான் ஒருத்தன் சொன்னான், பாவன் உங்காலைங்க என்ன மன்னார்ல தலைமன்னார போட்டுருவோம். நானும் இன்னும் இந்த இழுப்பக்கடை வேம்பளங்காவில் நாச்சி கூட எல்லாம் போய் அவனோட போயிட்டு இரவு தான் வந்தது. அப்ப இரவு வந்தா நான் யோசிச்சேன், அப்படியே பட்டது அப்படியே இருக்கும். ஒரு வீடியோ எடுத்து ஒரு டிக்டாக் செய்வோம் நான் வந்தேன். இங்க வந்து பார்த்தா ஒரு லைட் பெரிய இல்லை. அப்பதான் நான் அந்த காருக்கு இருந்து ஒரு முடிவெடுத்தேன். சரியோ, இது யார்ட்டு என்று முதல் எடுக்கணும். இங்க வந்து இந்த லைட் எரியல என்னென்ன பிரச்சனை பார்க்கணும். நொடிப்ப பார்க்க வந்தேன். சரியா, பார்த்துட்டு ஆர்டி என்ன முடிவு எடுக்கிறது, எடுத்துட்டு ரிப்பேரிங் பொறுப்பு எடுப்போம், எடுத்து விற்போம். அளவுதான் எடுத்து விற்போம் என்ற ஒரு செட்டப்லாம் இங்க வந்தேன். இப்போ வந்து பார்த்தா நீங்களே சொல்றீங்க ஆர்டி என்று காண இல்லைன்னு சொன்னா நீங்க நல்ல செய்ய வந்திருக்கிறீங்க. நான் என்னது வந்தேன், நான் கலட்டி ரிப்பேரிங் பேர்ல விற்போம் பேர்ல வந்தேன். இப்ப நல்ல செய்ய வந்த உங்களுக்கும் ஆரண்டு தெரியல, கெட்ட செய்ய வந்த எனக்கும் பொறுப்பட்டு ஒருத்தரும் பொறுப்படுக்கிறாங்கல்ல. ஆனா நீ கெட்ட செய்ய போறோம்னு வைங்களேன். அப்ப அதுல நின்று நாங்க துண்டு போட்டு இருந்தோம்டா உடனே அங்க சுடுது மடிய புடியன்னு வருவாங்க. ஏன் தெரியுமா, எல்லாம் வெட்டி விழுத்தியாச்சல்ல, ஆற கேட்டு வெட்டினீங்கள் அண்டா இதுல இருந்து கொண்டு எங்களுக்கு கேச போட்டு காசு பறிக்கலாம் உண்டு. சரியா, வெட்டியாச்சு தானே, இனி அதை கொண்டு ஒன்னும் செய்யலாது. ஏற்கனவே பலதா போய் திருத்திரண்டா கரை காசு வரும். இனி அவங்க என்ன செய்வாங்க, ஏலத்துல போடுறோம்னுட்டு அதை காசு ஆக்கிடுவாங்க. சில வகையில இப்படி இருக்குமோ? எப்படி இது வந்து இன்டர்நேஷனல் ப்ராப்ளமா இருக்குமோ? அங்க சண்டை நடக்கிறதால இங்க வரத்துகள் எதுவும் பிரச்சனையா இருக்கும்? அப்படி இல்ல, அப்ப இது கடல் தானே. பூனேரி கடல் தானே. இந்த கடல் வந்து இன்டர்நேஷனல் கடலோட கலக்கும். அப்ப இன்டர்நேஷனல் கடலோட கலந்தால் இந்தியாவுக்கும் பொறுப்பு இருக்கும். அப்ப இது மாதிரி போல இருக்கு, இந்த கச்சதீவு மாதிரி தான் போகுது. இல்ல அப்ப இது கச்சதீவோட பெருசா வரும். ஏன்னா இந்த கடல் போய் இந்து சமுத்திரத்தோட சேரும். இந்து சமுத்திரம் வந்து பசிபிக் சமுத்திரத்தோட சேரும். அப்ப பசிபிக்கோட சேரேங்கல்ல அமெரிக்காவும் இருக்க கேள்வி இருக்கும். அப்ப பாகிஸ்தான் வருவானே இருக்குல்ல. பாகிஸ்தானும் வருவாங்க. அப்ப இது ஆர்டி என்று கேட்கறதுக்கு நாங்க ஒரு மனுவை கொண்டு எங்க போடுவோம், ஐநாக்கு தான் போவோம். ஐநாக்கு போவோம். பாங்கி மூணா இப்ப இருக்கிறது. எந்த பேன்கேக் 3 உண்டு யாருக்கு தெரியுமா? எனக்கு அது தெரியல, எந்த 3 கிடக்குதாண்டு. அதே கூட நான் யோசிக்கிறேன் என்னன்னு சொன்னா, இது எல்லாத்தையும் கலட்டி போட்டு இதுக்கு பதிலாக ஒரு மிளகத்தை வச்சு போட்டு அதை கொடுத்து விட்டாங்க, பந்தம் வச்சு கொடுத்து. நல்ல ஐடியா. என்னன்னா இந்த சைட்டு ஃபுல்லா புல்ல வளர்த்து போட்டு புல்ல வளர்க்குறது. 3 செட்டா புல்ல வளர்க்குறது. ஒரு கிழமைக்கு ஒரு சைட் புல்ல கொளுத்தி விடுறது. அப்ப லைட் எரியும். அடுத்த கிழமை அடுத்த சைட். இப்படி புல்ல வளர்த்து எரிக்கலாம் என்று சொன்னா இந்த ஏனையில அப்படிதான் எரிக்கிறாங்க. அப்ப நீங்க சொல்ற மாதிரி அது ரிச்சால் சரியா வரும். என்ன இல்ல புறங்க வரணும். நான் கொஞ்சம் கண்ட்ராக்டர்ஸோட கேட்டு நான் அது அடிக்கிற புறங்க வரேன். எனக்கு பற்றி கதை. ஓகே. என்னண்டா இப்ப இப்ப பாங்கி 3 இல்ல, இப்ப வந்து அந்தோணி குத்தரேசு. அந்தோணி கூத்தரசி எங்கடா? அப்படித்தான் ஒரு ஆள். அது சரி, எனக்கு நிறைய வேலை. நான் யார்கிட்ட பார்த்தேன், அப்ப கேட்டேன்னா நான் அந்தோணி குத்தரசோ கூட்டரசு. அப்ப அவர்கிட்ட போய் சொன்னால் அவர் சில உள்ள முடிவு எடுப்பார். அப்படின்னு சொன்னா இந்த காசு வித்தாலே காணாது. ஐநாக்கு போய் அங்க ரூம் எடுத்து இந்த ஃபிளைட் டிக்கெட் எடுத்து விசா போட்டு விசா அதுக்கு 1 கோடி முடிஞ்சு இதை வித்தா வராது. ஆனா நான் இப்படி ஒன்று யோசிச்சேன். இப்ப ஒரு அமைச்சரை போய் 2 பேரும் சந்திப்போம்.
நீங்க கொஞ்சம் நுழைச்சானால் தானே. ஓ ஓ எப்போ ஒரு அமைச்சர் போய் சந்திப்போம். சந்திச்சு அமைச்சர்கிட்ட சொல்லுவோம் இதுக்கு ஒரு 50 மில்லியன் ஒதுக்கி இருக்காங்க. 50 மில்லியன் ஒதுக்கி இருக்காங்க. அப்ப மில்லியன் ஒதுக்கி இருக்குது, இது ரெண்டர் ஹோல்ட் பண்ண போறோம், இதை செய்யறார்கள் இப்பவே ரெடி ஆயிரும்னு சொல்லுவோம். அந்த நியூஸை இந்த யாழ்ப்பாணம் இங்கால வர பேஸ்புக் வரைக்கும் போடுற அளவுக்கு ரெண்டாக்கி விடுவோம். கொழும்பு மீடியாக்கள்ல போட்டு பலன் இல்லை. அதை பார்த்துட்டு கொழும்பாந்தான் பெற பார்ப்பான். இப்ப இங்க போடுவோம், போட்டு 6 அதை எடுக்க போறோம். 500 மில்லியன் 6 முன்னுக்கு வரணும். அந்த கல்யாணம் பிடிச்சிடலாம். அந்த கண்டு இவர் தான் அதுக்கு பொறுப்பு. இவர் தான் பொறுப்பு இல்லை அசண்டா தினமா இருக்கணும் இல்லோ. அப்ப இது தொடக்க போல இதை செய்யறதுக்குன்னு ஓடி விரையினம் இல்லோ. அப்ப இன்னும் உண்டு 500 மில்லியன் ஏன் ஓடி வரணும்னு சொல்லுவாங்க. இதுக்கு மெயின்டைனிங் காசை களவெடுத்து போடுவாங்க. சரி செய்தனான்னு சொல்லி எடுக்கலாம். அடுத்த ரிப்பேரிங் செலவு கொண்டு போட்டு இவங்க எஸ்டிமேட் போடுவாங்க. 550 மில்லியனுக்கு எஸ்டிமேட் போடுவாங்க. அடுத்த புதுசா மாட்ட போறோம், இதை ரிப்பேர் பண்ணலாம் ஒன்றும் செய்யலாது போட்டு புதுசா மாத்த போறோம். இருக்கிறதே செய்து விடுவாங்க. இருக்கிறதே செய்து போடுவாங்க. அப்ப அந்த காசை எடுத்து போடுவாங்க. இப்படி கணக்க விஷயம் செய்வாங்க. இவங்களை பொறுத்தவரையில அந்த ப்ராஜெக்ட் நடந்து 6 மாசம் பிடிகாசு எடுக்கிற இருக்குதானே, அந்த பிடிகாசு வரைக்கும் இது எங்கன்னா சரி. இவங்க வந்து அதுக்கு பிறகு எரிஞ்சா என்ன பத்தி எரிஞ்சா என்ன அந்த சென்சர் மாதிரி 6 மாசம் மட்டும் எரியும். 6 மாசத்துக்கு பிறகு இவங்க பிடிகாசு வந்து தானே, பிடிகாசு கொடுத்தோன்னு இவங்க என்ன விட்டுருவாங்க. அப்ப இந்த செட்டப்புக்காக அந்த 500 மில்லியன் இதை ஓடி வருவாங்க. அப்ப அதுக்கு யாரும் பிடிச்சு போடுவோம். பிடிச்சமண்டா இது மட்டுமில்லை, இந்த எங்களுக்கு தெரிஞ்சது இதுதான். எது இந்த சங்குப்பட்டி பால் இதே மாதிரி ஒரு தொகை. நான் இந்த மருதனாவோட ரோட் இருக்குதான், இடது பக்கத்தில் ஒரு 4 அடி அப்படியே பாலம் தான். அதுக்குள்ள தண்ணி ஓடும். முக்காதி பேரும் மருது பக்கத்தான ஓடுறான். மருதனாவோட ரோட்டு இப்படி மருதங்கனி ரோட்டு அதுல பாத்தீங்கன்னு சொன்னா படிப்படியா இருக்கு. ரோட்டை கொஞ்சம் காணே இல்லைண்ணே. எனக்கு என்ன பிரச்சனைண்டா, இங்க இருக்கிறவன் முழு பேரையும் கொண்டு போய் கொழும்பு போக அங்காள பக்கத்துல இடம் மாட்டம் செய்து விட்டுருவோம். பாவம் அங்க கொழும்பு பக்கம் ஜனம் பாவம் இல்ல. ஜனம் குடிச்சு கொம்புனா தானே தெரியும். உனக்கு பாச தெரியாம அவன் வந்து கேட்பான், இந்த லைட் எரியல கலட்டி கொண்டு போய் வித்த புற வேற இல்ல பொறுப்பு வேறு இல்ல. என்னண்டா இல்ல பாரு அங்க ரோட்ட பாரு என்ன மாதிரி பட்ட பால் மாதிரி எரியுது சொல்லுவாப்பம். ஒவ்வொரு ஒழுங்கா பார்த்தாலும் லைட். எனக்கு என்னண்டா இவங்கட ஊருக்கு இவங்கட ஆக்கள் இவங்க போற இடத்துக்கு இப்படி நேவேல நெறிவேலை செய்யறாங்கண்டா மற்றவங்க விட்டு எப்படி பாப்பாங்க. சீச்சி அங்க போனா அடி வேண்டி கொண்டு வரைக்கும் தெரியும் தானே. இங்க இருத்தி வச்சிருக்கிறதாலதான் என்ன சொல்லுவாப்பம். இவள் வந்தோடனே நாங்கள் கழிச்சோன்னே அதை பார்க்கலாம். இது இப்ப அது ப்ரொஜெக்ட் முடிஞ்சு தட்டி கழிக்கிறது. அங்க தெரியாத இடத்துக்குள்ள அனுப்பி விட்டா அப்பன் வந்து கேட்பான். கேட்கறதுக்கு முன்னாடி சடாரண்டு போட்டு விட்டுருவான். உனக்கு இன்னும் உண்டு. அந்த மருதங்கல் ரோட்ல இந்த புண்ணியடி வைரவரண்ட ஒரு கோயில் இருக்கு. அதுல இருந்து நான் நினைக்கிற ஒரு குடார பூச்சாந்தி காண போற இடத்துக்கு அந்த நீ பார்த்திருப்ப இவ்வளவு வட்டம் வட்டமா அள்ளி கொண்டு போகும் தண்ணி. அதே மாதிரி அள்ளி கொண்டு போட்டுது. அவ்வளவுத்துக்கு சூப்பரா ரோட்டு போட்டிருக்காங்க. அப்ப நான் யோசிச்சேன், நம்ம மருதனாமரம் ரோட்டு அந்த அது இது மருதங்கனி ரோட்டு இதெல்லாத்தையும் பற்றி கேட்க இல்லை. சரி நான் நினைச்சேன்னு சொல்லுவாப்போம். மருதனாமரம் ரோட்ல போறாங்களும் குறைவு, மருதங்கனி ரோட்ல போறாக்கள் கொஞ்சம் நெஞ்சம் தான். அப்ப அதை பற்றி கதைக்காங்க கொடுத்தேன். மருதனாமரம் ரோட்ல பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த பெரிய பெரிய ஆபீசர் எல்லாம் போய் வரவங்க அமைச்சிட்ட கார் கூட போறது. ஆனா அதே அப்படி இருக்கு. சரி அதை விட என்ன சொல்லுவாப்ப எக்கடுனா எங்களுக்கு என்ன, எங்களுக்கு ஒரு பதவி, எங்களுக்கு ஒரு இது வர வேணும்னு சொன்னா அந்த நேரத்துல உடம்பு குளார வேண்டியானே. என்ன சொல்லுவாங்க. இப்ப இந்த ரோட்டால எத்தனை அமைச்சர் போய் வந்திருப்பாங்க, எத்தனை பாராளுமன்ற உறுப்பினர் போய் வந்திருப்பாங்க. ஒரு நாள் நீங்க பாராளுமன்றத்துல கட்சிகளோ ஒரு நாள் நீங்க பேப்பர்ல இன்டர்வியூ பண்ணினீங்களோ எனக்கும் உனக்கு மேண்டா இதை கலட்டி வைக்கிற எண்ணம் வருது வரவில்லை. ஆனா ஒன்றும் இனி இப்ப ஏதோ எலெக்ஷன் என்ன ஜனாதிபதி எலெக்ஷன் தர போகுது, பாராளுமன்ற எலெக்ஷன் இனி துள்ளுவாங்க. எதுக்கு சொல்லுவாப்பாங்க இனி கேட்பாங்க. இதுல இருக்கிற லைட்டு நாங்க பார்த்து நாங்களும் ஒன்று மெரியல இதுக்கு என்ன காரணம் என்ன, இதுக்கு யாரு பொறுப்பு
இந்த இது கலைக்கப்பட்டு படையிலேன்னு சொன்னா பாப்பம் பண்ண இல்ல இப்ப இனி கலைப்பாங்க இனி கலைப்பாங்க இப்ப நான் என்ன கேட்கிறேன்னு சொன்னா நான் கள்ள இந்த நேரத்துல குறைக்கிறது இப்ப என்ன சொல்றது விளங்குதான் கல்லனை கண்டா தான் என்ன செய்யும் நாய் குலைக்கும் ஆனா வீட்டுக்காரனும் இரவுல சாமத்துல வரைக்கும் என்ன செய்யும் குறைக்கும் ஆனா பிறகு என்ன வாழாட்டும் அதே மாதிரி தான் இப்ப விட்டுட்டு தங்கட அந்த இதான நேரம் பெரும் இல்ல தங்கட உழம்புற நேரம் அடையாள தங்களுக்கு ஒரு இது வரணும் அந்த நேரத்துல வந்து கொக்கரிப்பாங்க வேற முட்டை விட்ட இந்த சனமும் இருக்கல்லோ சனம் பொய்க்கு வாக்குறுதியை நம்பி ஓட் பண்ணும் மற்றது இன்னும் ஒன்றுதான் இப்ப நான் எந்த ஊர் தானே எந்த ஊருக்கு ஒரு 2 கிரிக்கெட் பந்தும் 2 வாலிபால் பந்தும் 2 பொம்பளைகளுக்கு தையல் மிஷினும் ஒரு 10 பேருக்கு 10 கிலோ அரிசி இருந்தால் எங்களுக்கு இந்த சங்குப்பட்டி பாலத்தை பிடிக்காது சங்குப்பட்டி பாலம் இல்ல வீதியில இருக்கிற லைட் எரிஞ்சாலுமே எரியாட்டுமே எங்களுக்கு தேவை ஆனா எங்களுக்கு என்ன தேவை எங்களுக்கு வர இந்த எஜ்ஜி காசு அப்ப இதெல்லாத்தையும் விடுத்து அப்ப ஒரு கால் ஸ்டாலின் ஜோசப் ஸ்டாலின் சொல்லி ரஷ்யா பிரதமர் சொன்னானா ஒரு கோழியை பிடிச்சு கொண்டு வந்தானா வந்து ஒரு செட்டையா கலந்து பிச்சு கொட்டினானா பார்த்தா அந்த கோழி இறைச்சியா கிடந்துச்சான் கீழே போட்டானா போட இருந்த அமைச்சர் மேல அவங்களுக்கு எல்லாமே என்னடா கோழி ஒண்ணு இப்படி பிச்சு போடுறானு இதுதான் பப்ளிக் இதுதான் ஜனம் நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே இது எல்லாத்தையும் இப்படி பிச்சு எடுப்போம் அது வரைக்கும் ஆனா திரும்ப எலெக்ஷன் நடக்கல கொஞ்சம் அரிசியை தூக்கி போட்டாங்க அந்த கோழி தன்னை வேறு எல்லாத்தையும் மறந்து அந்த அரிசியை திண்டிச்சான் அப்ப இவன் சொன்னாங்க இப்படித்தான் சனம் நாங்க சனத்திட்ட வரிய உருவி அந்த விலையை கூட்டி அதை கூட்டி சனத்தெல்லாம் கஷ்டப்பட்டு இவ்வளவு அடிச்சாலும் சனம் நொந்து போய் கீழே ஆனா நாங்க உங்க போட்ட உடனே என்ன செய்யும் குதிச்சு கொண்டு எலெக்ஷன் வரைக்க நாங்க இப்ப அவனால இதுல இவ்வளவு லைட்டும் பத்த தேவையில்லை 5 லைட் பத்தி இதுக்கு ஒரு தண்ணி பந்தலம் போட்டு கொடுத்தான் உடனே ஒண்ணுச்சு தண்ணி பந்தலம் போட்டுட்டு அடுத்த சொல்லிவிடன் அடுத்த நாங்கள் ஒரு அமைச்சரா இந்த இடத்துக்கு பொறுப்பா நான் வந்த உடனே மிகுதி என்னுடைய பணத்திலிருந்து எமது கட்சியிலிருந்து உங்களோட அந்த ரோட்டை முழுக்கத்தை வெளிச்சமாக்கி விடுறேன் மற்றது இங்க இன்னும் ஒரு சிஸ்டம் இருக்கு இப்ப நான் ஆட்சிக்கு இருந்தால் சரியா நான் செய்வேன் நீ ஆட்சிக்கு வந்துட்டான் வையன் நான் செய்த உடனே நீ செய்ய மாட்டேன் அப்ப நீ ஆட்சிக்கு வந்தானே நான் செய்ய மாட்டேன் இந்த அரசாங்க உத்தியோகத்துல சில பேர் இருக்காங்க அரசு உயர் பதவியில் இருக்க 1-2 பேர் எல்லாம் இருக்காங்க அவங்க என்ன சொல்லுவாங்கடா டேய் இதை நீங்க பார்த்து கொள்ளுங்க அடுத்த ஆட்சி மாறம் மட்டும் பார்த்தா சரி பேருந்து நாங்க இதை கருத்து எடுக்கிறது உண்மைதான் இங்க வந்த நிறைய திட்டம் இந்த சமுத்தி திட்டம் அந்த முந்தி என்று சொல்லி ஒரு திட்டம் வந்தது அது ஒரு ஜனாதிபதியால அந்த ஜனாதிபதி போனோடனே அது இல்லை சேர்ந்து இந்த கிராம ஒரு என்ன கிராம சக்தி நோண்டு வந்தது அத ஒரு அமைச்சர் ஒரு ஜனாதிபதி அவர் போன உடனே அது கவுண்டு இப்ப வேற ஒரு சக்தி வருது என்னண்டா ஒவ்வொரு ஜனாதிபதி வேற உண்டு அடே ஒரு ஜனாதிபதி உருவாக்கினத மற்ற ஜனாதிபதி மாதிரி வரையல அதை கண்டினியூ பண்ண நாடு நல்லா இது அப்படி இல்லை நீ 10 லட்சம் ரூபாய் செய்தா அதை தள்ளி போடு அதுக்கு இங்க இருக்கிறவன் அள்ளி கொண்டு போய் சரி அடுத்தவன் வந்து 10 லட்சம் போட்டு இவர் 5 வருஷத்துல அடுத்தவன் அள்ளி கொண்டு போகும் அடே நீங்க ஒரு ஜனாதிபதிகளை செய்யுங்கோண்டா இது நாட்டுக்கு செய்யறடா நீ இதெண்டாலும் பரவாயில்லையே இப்ப முந்தைய காலம் மாதிரி இப்ப இவங்களுக்கு பிரச்சனை பிரச்சனைன்னு சொன்னா இதுல இருக்கிற இந்த காவல்துறை எல்லாம் என்ன செய்திருப்பாங்க தெரியுமா உடனடியாக அதுல போடுற லைட் கடற்கடன்னு போட்டிருப்பாங்க பிரச்சனை அவங்களே போடுறது தங்களுக்கு பிரச்சனை வரக்கூடாது லைட்டை போட்டிருந்தா தங்களே பிரச்சனை வரலான்னு அவங்க போடுறது அவங்களே இப்ப ஒரு பிரச்சனையும் இல்லை மற்ற இன்னும் ஒன்று இப்ப இதுல ஒரு கல்லனை பிடிச்சு போட்டாங்க இப்ப களவெடு கேட்க கல்லனை பிடிச்சு போட்டாங்க பிடிச்சால் கல்லனுக்கு பிடிச்ச உடனே அவனுக்கு கோவத்துல 2 அடி அடிச்சு போடுவான் யார் அடிப்பான் போலீஸ் அடிக்க இவன் செத்து போடான் அந்த போலீஸுக்கு வேலை தேவையில்ல வேலை தானே அப்ப அவனு மற்ற இன்னும் மட்டும் கேட்பாங்க உனக்கு தெரியுமோ தெரியாது கேட்பாங்க உன்னை யார் பிடிக்க சொன்னு கேட்பான் அப்ப அவன் பேசாம இருக்கிறது சரி ஏன்னா அவன் பேசாம இருந்தா தான் வாழலாம்ன்ற மாதிரி தான் நீங்க சட்டம் இருக்கு அவை இது இயங்குதோ இல்லையோ எனக்கு தெரியாது இது யார்கிட்ட பார்த்து கலட்டி விற்கிறது தான் என்னுடைய அண்ணே கதையோட கதையா இருக்கு இப்போ பார்த்தேன் நான் அங்க பேரண்ணே முதல் எங்களுக்கு முன்னுக்கு யாரோ 2-3 சோழர் லைட்டையும் கலட்டி கொண்டு போயிட்டாங்க கலட்டி கொண்டு போயில்லை அப்ப அவன் உக்கி விழுந்து நொறுங்கினா பிறகு ரோட்ல இருந்து தட்டி வந்து ஒதுக்க விட்டாரு நான் எல்லாம் விசாரிச்சு போட்டு தான் நிக்கிறேன் ஏனண்டா இப்ப உக்கி விழுகுது களவெடுத்துன்னு சொன்னா என்ன சொன்னா தரமாட்டாங்க உக்கி விழுகுது மற்றவர்கள் முக்கி டேஞ்சர் ஆகிறதுக்கு முன்னா தரணும் அப்பதான் நான் இதெல்லாம்
ரிப்பேர் பண்ணலாம். ஓ அப்ப இது பெரும்பாலும் ஏலம்பூரி வித்தண்டா கூட எனக்கு ஒரு 1 கோடி வரும். 1 கோடி வரும். அப்ப நான் சொன்ன 20 ரூபா ஒன்றா வந்து கலட்டினாலும் பிரச்சனை இல்லை. 20 கோடி ரூபாய் கலட்டி வித்தா அது வந்து விசாரணை வந்து அது வந்து நான் விற்கலாம். வித்து போட்டு நான் எந்த அளவு செய்யலாம். விற்கலாம். சரி அவ்வளோதானே இரும்பு கணக்கான கொடுத்தான்ன்றது என்ன பொறுப்பு இருக்கு? நான் வந்து இதையே பார்க்கான் இல்லையானே, இது லைட் எரியுதா எரியலையான்றதை பார்க்காதவன் இதை கலட்டி கொண்டு போன பிறகு மினக்கட்டு வந்து அது சீல அடிச்சு கொண்டு பாக்கியா சீலை ஊற்றி வச்சுக்கிற கண்டது இல்லை. நான் வந்து களவெடுத்தாலும் அதை நேர்மையா களவெடுக்கணும்ன்றதான் இந்த நான் கள்ளன் தான். ஆனால் நேர்மையான கள்ளனா இருக்கணும்ன்றதான் என்ன நோக்கம். சரி பரட்டா உங்களோட காட்சி ஒன்றுன்றதுல நேரம் போடுது. சரி அண்ணே பார்த்துக்கிது எனக்கு முருக சைடா கவனிங்க என்ன. இல்லை இல்லை நான் பாடுறேன். சரி சரி கதை இது கதை எங்க ஊரு கதை அப்பனத்த பட்டன் பட்டி சொல்லி வந்த கதை. கதை இது கதை எங்க ஊரு கதை அப்பனத்த பட்டன் பட்டி சொல்லி வந்த கதை. பாட்டி சுற்ற வடையில ஆரம்பிச்ச கதை இப்ப பல்லு போய் சொல்லு போய் கண்ணம் 2 முள்ள போய் தாக கிடந்தாலும் நாங்க கேட்போமல்ல கதை. ஊர் கதை உறவு கதை நாய் கதை நரி கதை தெய்வ கதை தேச கதை பேய் கதை பெருமாள் கதை ஒட்டி உறவாடி நாங்கள் ஊட்டி வந்த கதை. ஒட்டி உறவாடி நாங்கள் ஊட்டி வந்த கதை எங்க பாரம்பரியங்களை பக்குவமா பண்ணி காத்து சந்ததிகள் தோறும் நாங்கள் காத்து வந்த கதை சொல்ல போறோம். நல்ல கதை சொல்ல போறோம். டான் தொலைக்காட்சியில் கதைக்கு ஒரு பஞ்சம் இல்ல. கதை சொல்ல போறோம் நாங்க கதை சொல்ல போறோம். டான் தொலைக்காட்சியில் கதைக்கு ஒரு பஞ்சம் இல்ல. கதை நேரம்